அருளின் காலத்தில் 24வது நாளில் இருக்கிறோம். சரி வாங்க. விழுந்து எழுந்த இயேசுவின் பயணத்தில் அன்னை மரியாள். விழுந்து எழுந்த இயேசுவின் பயணத்தில் அன்னை மரியாள். அதுக்கு முன்பு நான் உங்களுக்கு இறைவார்த்தை படிக்கிறேன், கேளுங்க. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு விழுந்து எழுந்திருக்க முடியாத நிலையில் அவர் இருக்கிறார். இந்த நேரத்தில் அங்கே கூடியிருந்தவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க? எல்லாரும் கஷ்டப்படுறவங்க எல்லாரும் எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் தரேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு மனிதர், நான் தான் கடவுள்னு சொன்ன மனிதர், நான் உங்களெல்லாம் மீட்க போகிறேன், மீட்பர் அப்படின்னு சொன்ன மனிதர், அன்றைக்கு பலரின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இவர் இருப்பார் அப்படின்னு இவரை பற்றி தான் நற்செய்தி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அந்த ஒரு மனிதர் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறாரே, அப்போ நம்மளை மீட்க யாருமே இல்லையா? நம்ம நம்பிக்கை இவ்வளோதானா அப்படின்னு ஒரு கூட்டம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இன்னொரு கூட்டம், ஆஹா அன்றைக்கு அவன் சொன்னதெல்லாம் போய் போல, இவன்கிட்ட எந்த பவருமே இல்லை, இவன் சாதாரண ஒரு மனிதன் தான் போல அப்படின்னு இன்னொரு மனிதர் நக்கல் நையாண்டிலாம் பண்ணியிருப்பாங்க. அன்னை மரியாளின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? பலர், இந்த உலகின் மக்கள் பலருக்காக மீட்பாக பிறந்த அந்த மீட்பர் எனது மகன் இறக்கின்ற அந்த நிலையில் அன்னை மரியின் மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும். ஆனால் அன்னை மரிக்கும் இயேசுக்கு மட்டுமே இந்த உண்மை தெரிஞ்சிருக்கும். பலரின் மீட்புக்காக தான் அவர் இறக்க போறாரு அப்படின்றது. உண்மையாலுமே பலரின் சுமைக்காக தான் அவர் இறக்க போறாரு. பாவத்துக்காக தான் அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்கு அப்படின்றது அன்றைக்கு கூட மக்களுக்கு புரியல, இன்றைக்குமே மக்களுக்கு புரியல. ஆனால் ஆண்டவருக்கும் அன்னை மரியாளுக்கும் இது புரிஞ்சிருக்கும். சரி, இன்றைக்கு சிமியோனை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சிமியோன் ஹெல்ப் பண்ணுறாரு. சுமையில் விழுந்து கிடக்கிற இயேசுவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. சிலுவையை கொஞ்சம் அப்படி தொட்டு தூக்கிட்டு போகிறார். இதனால் ரத்த வெள்ளத்தில் நின்றுட்டு இருக்க இயேசுவோட வலிகள் மறைஞ்சு போயிருக்குமா? அசிங்கப்பட்டு அரைக்குறையாக கிழிந்த ஆடையோட பல மணி நேரம் அவரை நடத்தி சாட்டையில் அடித்து கூட்டிகிட்டு போகிறாங்களே, அந்த அவமானத்தை சரி பண்ண முடியுமா? இல்லை, இந்த மக்களுக்காக தானே நான் வந்தேன், ஆனால் இந்த மக்கள் என்னை எவ்வளோ கேவலப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வெந்து அழுதுட்டு நிற்கிறாரு. அந்த வலியை சிமியோனால் சரி செய்ய முடிஞ்சிருக்கு, நிச்சயமாக முடிஞ்சிருக்காரு. உங்கள் பாவத்துக்காக என் பாவத்துக்காக முழுவதுமாக பொறுப்பேற்று இறந்த ஒரு மனிதர் யார் அப்படின்னா அது இயேசு மட்டும்தான். ஆனால் இவரோட அந்த ஒரு சின்ன ஒரு செயல் இன்றைக்கு பெருசாக பேசப்படுது. இது நிச்சயமாக பேசப்படணும். துவண்டு கிடக்கிற ஒரு நேரத்தில் சின்னதாக ஒரு வார்த்தை, சின்னதாக ஒரு புன்னகை, படுக்கையில் இருந்தால் கூட நம்மளை அப்படியே எந்திரிச்சு உட்கார வச்சிடும். சின்னதாக ஒரு அன்பு, சின்னதாக ஒரு பாராட்டு, இது நம்ம லைஃப்பில் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கு நீங்களுமே நானுமே சரி ஸ்ட்ரென்த்தோட பல விஷயங்களை நம்ம செஞ்சிட்ருக்கோம். நேற்று எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பற்றி ஒரு சின்ன ஷேரிங். 2009-10 சென்னையில் நான் டிடிசி படிச்சுட்டு இருந்தேன். க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜமன்னார்குடியில் இருக்கிறாங்க, என்னோடய ஃப்ரெண்டு ப்ளஸ் தங்கச்சி ரிஸ்கா. ஸோ அவளோட மெசேஜ் இப்படி இருந்துச்சு: அக்கா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களை நினச்சி. அன்றைக்கு இருந்த நிம்மியும் இன்றைக்கு இருந்த நிம்மியும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற, நிறைய விஷயங்களை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. அதாவது வருஷங்கள் உன்னை மாற்றலை. பதவி, பணம், பொறுப்பு அப்படின்னு வந்த பிறகு நிறைய பேர் அவங்க எதுக்காக அழைக்கப்பட்டாங்க அப்படின்றதே மறந்து போயிருக்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், வயசே ஆயிட்டாலும் கூட, இப்போ எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசே ஆன பிறகு கூட நீங்கள் எங்கே இருந்தாலுமே, நார்த்தில் இருந்தாலும் சவுத்தில் இருந்தாலும், அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏசப்பா மேலே உங்களுக்கு இருந்த லவ் குறையவே இல்லை. ஏசப்பாக்காக எதுக்காக நீங்கள் வந்தீங்களோ, இந்த நற்செய்தி அறிவிக்க தானே அழைக்கப்பட்டீங்க, இந்த நற்செய்தியோட அந்த ஒரு நல்ல செயலை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ். அதை நேற்று நான் படித்த உடனே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பாராட்டுக்கு நான் தகுதி உள்ளவளா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் துவண்டு இருக்கின்ற பொழுது ஒரு சின்னதாக ஒரு பாராட்டு, சின்னதாக ஒரு சிரிப்பு, சின்னதாக ஒரு உடனிருப்பு, இது நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம திரும்பவும் உத்வேகத்தோடு எழுந்து செயல்பட நமக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கு நினச்சி பாருங்கள், சின்னதாக உங்கள் லைஃப்பில் உதவி செஞ்ச யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்கள நினச்சி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், அவங்களுக்காக வேண்டி ஜெபிங்க. மீண்டும் சந்திக்கலாம்.